நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்புப் பணிகள் குறித்து காட்மாண்டுவில் இருக்கும் நமது செய்தியாளர் சஞ்சீவி அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். நேபாளில் ஏற்பட்ட பூகம்பத்தின் காரணமாக அதிகபட்சமாக பாதிக்கப்பட்ட காட்மாண்டு பகுதியில் நாம் இருக்கிறோம். அந்த பகுதியிலும் குறிப்பாக இப்போது நாம் நின்று கொண்டிருக்கும் பகுதி பசன்போரா. இந்த பகுதியை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் பல உயிர்கள் பலியாகியுள்ளது. கிட்டத்தட்ட இந்த பகுதியில் மட்டும் 500க்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியாகியுள்ளது என்று கூறப்படுகிறது. இந்த பகுதியை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் கோவில்களும் வீடுகளும் அதிகமாக உள்ளது. அதாவது பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட தர்பார் ஸ்கொயர் என்ற இந்த இடம் கிட்டத்தட்ட 17ஆம் நூற்றாண்டு கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட 1934ஆம் ஆண்டு பூகம்பம் வரும்போது கூட இந்த இடம் எதுவும் ஆகவில்லை. ஆனால் 3 நாட்களுக்கு முன்னால் வந்த பூகம்பம் காரணமாக இந்த இடம் மொத்தமாக இடிந்து விழுந்திருக்கும் அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்தில் மீட்பு பணிகள் தற்போது நடந்து வருகிறது. குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தவரை இந்த வீடுகளும் அதிகமாக உள்ளது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீடும் 100லிருந்து 150 வருடம் பழமையான கட்டிடங்களாக இருந்த காரணத்தால் அந்த கட்டிடங்கள் சுலபமாக இடிந்து விழுந்துவிட்டது. இந்த பகுதியை பொறுத்தவரை மட்டும் நான் ஏற்கனவே கூறியது கூட கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியாகி உள்ளது என்று கூறப்படுகிறது. இந்த பகுதியில் இரவு பகலுமாக மீட்பு பணிகள் நடந்து வருகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் நேபாளுடைய ராணுவம், அதே போல நேபாளுடைய தேசிய பேரிடர் மீட்பு குழு, அதே போல பலதரப்பட்ட இளைஞர்களும் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பகுதியை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் அதிகபட்சமான வீடுகள் உள்ள பகுதி, அதாவது பழமையான கட்டிடங்கள் அதிகமாக இந்த காரணத்தால் இந்த விரைவாக இடிந்து விழுந்தது என்று கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் அந்த மீட்பு பணிகள் நடந்து வருகிறது. உள்ளே இன்னும் அதிகபட்சமான உடல்களும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தில் சிறப்பு மருத்துவ குழுவும் இருக்கிறது. அதாவது உயிருடன் மீட்கப்பட்டவர்கள் உடனடியாக முதலுதவி சிகிச்சை கொடுத்த பிறகு அந்த இடத்திலிருந்து நேரடியாக ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு நேரடியாக அழைத்து செல்லப்பட்டு காப்பாற்றப்படுகின்றனர். இதுவரை இந்த பகுதியில் 500க்கும் மேற்பட்டவர்கள் இருந்தாக கூறப்படுகிறது. இன்னும் பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறது. இன்னும் உடல்கள் மீட்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பகுதியை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 50 அடிக்கு மேலாக இருந்தது. இப்பொழுது மீட்பு பணிகள் முடிந்து அந்த கல்லை அள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது கிட்டத்தட்ட 10 அடிக்கு கல் இருக்கிறது. இந்த மீட்பு பணிகளானது இன்னும் நடந்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் இந்த இடத்தில் தடுப்புகள் போட்டு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ஏனென்றால் அடிக்கடி இந்த பகுதியை பொறுத்தவரை நிலநடுக்கம் வந்து கொண்டே இருக்கிறது. நேற்று இரவு கூட கிட்டத்தட்ட 3 அல்லது 4 முறை இந்த பகுதியை பொறுத்தவரை நிலநடுக்கம் வந்தது. அதனால் இப்பொழுது பழமையான கட்டிடங்கள் நீங்க பார்க்கலாம். கட்டிடங்கள் கூட ஆங்காங்கே விரிசல் விட்டிருக்கிறது. இந்த காரணத்தால் இந்த பகுதியில் நேற்று வரை மக்கள் அனுமதிக்கப்படாமல் இருக்கிறார். ஆனால் இன்று காலை முதலே இந்த இடத்தில் மக்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதாவது இந்த பகுதியை பொறுத்தவரை மீட்பு பணிகள் இன்னும் நடந்து வருகிறது. இன்னும் அதிகபட்சமான உடல்கள் மீட்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சஞ்சீவி, நியூஸ் 7 தமிழ், காட்மாண்டு, நேபாள்.